ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் என்ன பார்த்துருந்தோம்? எக்ஸசைஸ் 3.18 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோமா? இப்போது 3.19 பார்க்கலாம். தேர்ட் யூனிட்டில் 3.19 பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 149 எடுத்துக்கோங்க. 10th மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 149. அதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்லி டாபிக் இருக்கா, அதுதான் பார்க்க போகிறோம். 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்துருக்கோம், எப்படி மைனஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கேலார் தந்துட்டு அது கூட எப்படி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோமா. இப்போது 2 மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 2 4 6 8ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். ஓகேவா? இன்ட்டு 2 3 4 8 இப்படி 2 மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இதனோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள். ஆர்டர்னா ரோ பை காலமா? இது என்ன, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அப்போ 2 ரோஸ் இருக்கா? எவ்வளோ காலம்ஸ் இருக்குது? இது ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம். 2 காலம்ஸ் இருக்கா? அப்போ 2 × 2. அதே மாதிரி இது 2 ரோஸ் இருக்கா? க்ராஸ் 2 காலம்ஸ் இருக்கா? 2 × 2. ஓகேவா? இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இது 2 × 2, இது 2 × 2. இதனோட காலமும் இதனோட ரோவும் இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஓகேவா? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலம் இருக்கா? 2 காலம்ஸ், அதை தான் நீங்கள் டினோட் பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நீ அடுத்தது பாருங்கள். பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 2 3 6 2ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு கியூங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கியூன்னு வச்சுக்கலாமா? என்ன, ஒரு 4 6 2 6 1 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இதனோட ஆர்டர்னா 2 ரோஸ் 2 காலம்ஸ். இதனோட ஆர்டர்னா 2 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், இது வந்து தேர்ட் காலம், இது வந்து 1 3. ஓகேவா? இப்போ 2 × 3. இப்போ இதனோட காலமும் இதனோட ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் நம்மளால். அதுதான் இது. ஓகேவா? இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதுதான் கண்டிஷன். நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்பப்பெல்லாம் போடுறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். A into B is equal to 2 4 6 8 into 2 3 4 8. ஓகேவா? இந்த 2 மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த சம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 2 2s என்ன, நம்மளுக்கு 4 ப்ளஸ் இந்த செகண்ட் எலிமெண்ட்டும் இந்த செகண்ட் எலிமெண்ட்டு 4 4s என்ன, நம்மளுக்கு 16. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் இந்த செகண்ட் காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். 2 3s 6 ப்ளஸ் 8 4s என்ன வரும், நம்மளுக்கு 32. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலம் இந்த எலிமெண்ட் கூட இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். செகண்ட் எலிமெண்ட் கூட இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 2 கூட இந்த 3 மல்டிப்ளை பண்ணி 6 போட்டிருக்கேன். சரியா? 2 3s 6. அதே மாதிரி இந்த செகண்ட் எலிமெண்ட் கூட இந்த செகண்ட் எலிமெண்ட் 4 2s 8 4s 32. ஓகேவா? அதே மாதிரி இந்த காலம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ கூட நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 2s 12 ப்ளஸ் 8 4s 32. அதே மாதிரி இந்த செகண்ட் காலம் எடுத்து இந்த செகண்ட் ரோ கூட மல்டிப்ளை பண்ணோம். 6 3s 18 8 8s ப்ளஸ் 64. சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டு ப்ளஸ் இந்த எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 20 வரும், இங்கே என்ன வரும், 38 வரும், இங்கே 444 வரும், இங்கே என்ன வரும், 64 ப்ளஸ் 18 என்ன வரும், 12 7 82 வருமா? இதுதான் ஆன்சர். A into Bக்கு ஆன்சர் இதுதான். புரிஞ்சுதா?
இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் இந்த சம்மும் வரும். நான் பின்னாடி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நீ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? புக்கில் பேஜ் நம்பர் 149 எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி ஒரு டாபிக் இருக்கா? அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல, செட்லாம் படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ஃபர்ஸ்ட் என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏபி ஈக்குவல் டு பிஏ. சரியா? இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நாட் ஈக்குவல் டுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 4 6 8. ஏங்கிற மேட்ரிக்ஸ், பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? 4 6 1 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த 2 மேட்ரிக்ஸ் இருக்கா? இது ரெண்டும் நம்ம ஏபின்னு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா இந்த இடத்துல? இதையும் இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணுறோம். பிஏ. பிஏன்னா எப்படி? ஃபஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக், ஃபஸ்ட்டு பி தானே இருக்கா, அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 4 6 1 2 இன்டூ செகண்ட் என்ன இருக்குது? ஏ. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ என்னது? 2 4 6 8. இந்த 2 மேட்ரிக்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? என்ன வருது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 4 2s are 8 ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த செகண்ட் எலிமெண்ட், இந்த செகண்ட் எலிமெண்ட்டா 6 6 are 36. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 4 4s are 16 ப்ளஸ் 6 8s are என்ன வரும்? 6 8s are 48. அதே மாதிரி இது முடிஞ்சா அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 2s are 2 ப்ளஸ் 6 2s are 12. 1 4 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 1 4s are 4 ப்ளஸ் 2 8s are 16. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இங்கே வந்து 44 வரும். இங்கே வந்து என்ன வரும்? 48 ப்ளஸ் 16 என்ன வரும்? 14 பேலன்ஸ் 1 5 6 64. இங்கே வந்து 14. இங்கே வந்து 20. ஓகேவா? இப்போ இது பிஏன்னு வந்திருக்கு. ஏபி நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 2s are 8 4 2s are 8 1 4s are 4 ப்ளஸ் 4. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 2 6 are 12 ப்ளஸ் 4 2s are 8. அப்புறம் 6 4s are செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 6 4s are 24 ப்ளஸ் 8 into 1 8. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் காலம் செகண்ட் ரோ. 6 6 are 36 ப்ளஸ் 8 2s are 16. ஓகேவா? இப்போ ஏ பிங்கிற ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதி பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதி ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன ஆன்சர்னு பார்க்கலாமா? 8 4 மல்டிப்ளை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 2. இங்கே 20 வரும். இங்கே என்ன வருது? 32 வரும். இங்கே என்ன வருது? 36 ப்ளஸ் 16 எவ்வளோ? இது வந்து 12 4 52. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 12 20 32 52 வருதா? அதே பிஏ ஃபஸ்ட்டு வச்சு ஏ செகண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 44 64 14 20 வருது. இப்போ ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக வந்திருக்கா நம்மளுக்கு? இந்த மேட்ரிக்ஸு இதுவும் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா? வரல. அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுதான் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இதில் வரும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அதில் பாருங்கள், புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 150ல் ஏ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. இது வந்து ரைட்
டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதை தான் இப்படி எழுதியிருக்கேன், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது கூட பியூ ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஏபிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏசிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? அதுதான் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதெல்லாம் பின்னாடி ப்ராப்பர்ட்டி வரும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் அதுலேயே செகண்ட் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வரும். அது ஏ ப்ளஸ் பி இன்டூ சி இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் பிசி. இது வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? இது ரெண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ரிக்ஸ் எடுத்துப்பீங்க, ஏபிசி ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சா? அது எப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட சி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பிசிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஏங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இதனோட ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வரும். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தென் வேறு என்னது, 4th ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளேட் பண்ணுறது. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, 1 0 0 1. இது வந்து 2x2 2x2 மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, 2 4 6 8 இன்ட்டு இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க 0 இன்ட்டு 1. இது வந்து ஐன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இன்ட்டு ஐ பண்ணாலும் ஐ இன்ட்டு ஏ பண்ணாலும் நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் வச்சுட்டு செகண்ட் ஐங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட் வந்து ஐங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு செகண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுதான் 4 ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க, புக்கில் இருக்குது. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சம் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு ஒரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.17 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.17 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா, 1 -1 2. பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கா, 1 -1 2 1 1 3. அடுத்த சிங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க, 1 2 2 -1. எக்ஸாம்பிள் 3.17. அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஷோ தட்னு தந்துட்டு ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. இது என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நம்ம போட சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்னது, ஏபி இன்ட்டு சியா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னது, ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், ஏ இன்ட்டு பி. ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன, 1 -1 2 இன்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன, 1 -1 2 1 1 3. இது வந்து ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ். இதனோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள். ஆர்டர் ஃபஸ்ட் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு. இதனோட ஆர்டர் என்ன, இது வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ 1 × எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம், இது வந்து தேர்ட் காலம். அப்போ 1 × 3யா. இதனோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 காலம்ஸ் இருக்குது. 3 ரோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 3 × 2. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதனோட காலமும் இந்த பி மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஓகேவா? இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 1 1s are 1, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? 1 2s are
2 இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மைனஸா, அப்போ 1 2 சார் 2 மைனஸ் 2 2 1 சார் ப்ளஸ் 2 ஓகேவா. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 1 1 1 சார் 1, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 1 1 சார் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 2 3 சார் 6 ப்ளஸ் 6 இதுக்கும் ப்ளஸ் சைன் இதுக்கும் ப்ளஸ் சைன், அப்போ 6ஆ இங்கே வராது, நம்மளுக்கு இப்படி தானே வருது. அப்போ ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இது சேம் சைனில் ஆட் பண்ணிக்கலாமா, 1 1 + 2 3 3 - 2 1 ஓகேவா. அதே மாதிரி பாருங்க இங்கே ப்ளஸ் 6 இருக்குது, இங்கே -1 நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரும், -2. அப்போது 6ல் -2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 4. இப்போ ஏ க்ராஸ் பியோட ஆன்சர் என்ன, 1 1 இங்கே 4. இதனோட ஆர்டர் என்ன, ஒரே ரோ தான் இருக்குது, ஒரு ரோ 2 காலம்ஸ் இருக்குது 1 × 2. இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சா, இங்கே 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 2 இருக்கா, 1 × 2வா, அப்போ இதனோட ஆர்டர் என்ன 1 × 2 நம்மளுக்கு வந்துருச்சா கரெக்டாக இது ஓகேவா. இப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு, சாரி ஏபி கண்டுபிடிச்சாச்சு, அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணும், சியை மல்டிப்ளை பண்ணும், ஏபி இன்ட்டு சி தானே, ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இன்ட்டு சி. இப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 4 கிடச்சிருக்கு, இன்ட்டு சிங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன 1 2 2 - 1. இப்போ இதனோட ஆர்டர் என்ன 1 × 2, ஒரே ரோ இருக்குது 2 காலம்ஸ் இருக்குது ஓகேவா. 1 × 2 இதனோட ஆர்டர் என்ன 2 × 2 2 ரோஸ் இருக்குது 2 காலம்ஸ் இருக்குது, ஒரு நாள் 2 × 2. இப்போ பாருங்கள் இதனோட காலமும் இதனோட ரோவும் நம்மளுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா ஓகேவா, இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இப்போ ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 × 1 1 ப்ளஸ் 4 2s are 8. அதே மாதிரி 1 2 இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் இந்த செகண்ட் காலமும் 1 2s are 2 ப்ளஸ் 4 1s are 4 -4 இங்கே -1 இருக்கா, ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த -4 வந்து நான் ப்ராக்கெட்லேயே எழுதியிருக்கேன் ஓகேவா. இப்போ ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஆட் பண்ணால் 9, இதை என்ன பண்ணணும் -4 ப்ளஸ் 2, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் போயிடுச்சுன்னா 2, 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்ன மைனஸ், ஸோ -2. இப்போ ஏபி இன்ட்டு சியோட ஆன்சர் என்ன 9 - 2 வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா, எல்ஹெச்எஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணலாமா, சாரி ஆர்ஹெச்எஸ் என்ன ஏ இன்ட்டு பிசி, இது வந்து என்னது ஆர்ஹெச்எஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி இன்ட்டு சி, பிசி இருக்கா. ஃபஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன 1 -1 2 1 1 3, இதுதான் பிங்கிற மேட்ரிக்ஸ் இன்ட்டு சிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன 1 2 2 - 1 சிங்கிற மேட்ரிக்ஸ் ஓகேவா. இப்போ இதனோட ஆர்டர் செக் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ 3 ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது 2 காலம்ஸ் இருக்குது, அப்போ 3 × 2. இதில் எவ்வளோ ரோஸ் இருக்குது 2 ரோஸ் இருக்குது 2 காலம்ஸ் இருக்குது, அப்போ இந்த நம்பரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா இது ரெண்டும், அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பாசிபிள் ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, பிசியா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 1 × 1 1 1 × 2 2, இங்கே என்ன இருக்குது மைனஸ், அப்போது -2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 2s are 2 சரியா, 1 1s are 1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும் நம்மளுக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்குது ஓகேவா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 + 1. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 ப்ளஸ் 1 2s are 2 ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 2s are 4 ப்ளஸ் 1 1s are 1 -1 ஓகேவா. இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது, அப்போ -1 1 1s are 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ -1. அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 1s are 1 ப்ளஸ் 3 2s are 6 ஓகேவா. அதே மாதிரி தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 2s are
2 ப்ளஸ் 3 1s are 3. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஓகேவா? இப்போ பிசியோட ஆன்சர் என்ன வருது? -1. 2ல் 1 பேஜ்னா 1, பிக்கஸ்ட் நம்பர் சைன் மைனஸ். 2 + 1 3. இது வந்து 4. இது வந்து 4ல் 1 பேஜ்னா 3. 6 + 1 7. 2ல் -3ல் 2 பேஜ்னா -1. ஓகேவா? இனி ஏ, இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? ஏ இன்ட்டு பிசி. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன வருது? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 1 -1 2 இன்ட்டு பிசிங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? -1 3 4 3 7 -1. இதுதானே பிசிங்கிற மேட்ரிக்ஸு. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது வந்து எவ்வளோது? 1 ரோ 3 காலம்ஸ் இருக்கா? அப்போ 1 × 3. இங்கே 3 rows 2 காலம்ஸ் இருக்கா? இப்போ இந்த நம்பரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க. 1 1s are 1. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி 1 4s are 4. ப்ளஸ் இன்ட்டு -4. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ். ப்ளஸ் 2 7s are 14. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 3s are 3. 1 3s are 3. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 2 1s are 2. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு -2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே -1 -4 இருக்கா? இது ரெண்டும் சேம் சைனா மைனஸ் இருக்கா? இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் -5 + 14 வரும். இங்கே இந்த +3 -3 கேன்சல் ஆகி -2 வரும். ஓகேவா? இப்போ இது என்ன வரும்? 14ல் 5 போயிடுச்சுன்னா 9 வரும். இங்கே -2 வரும். இது என்னது? ஏ இன்ட்டு பிசி என்ன வருது? 9 கமாலாக வராது. இது மேட்ரிக்ஸ் தானே. 9 -2 வருது. வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1 ஏபி இன்ட்டு சி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 -2 கிடச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஏ இன்ட்டு பிசி என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 9 -2. ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சா? ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸாம்பிள் 3.71. ஓகேவா? அதே மாதிரி பின்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.